ஃப்ரெண்ட்ஸ், வைபவ் சூரியவன்சி ப்ளஸ் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலா இல்லை அபிஷேக் சர்மா வித் ஹெட்டா, இதுதான் இன்றைக்கி மேட்சோடைய போட்டியே. சரியான மேட்ச். ஈவினிங்கே மிஸ் பண்ணாதீங்க. இந்த மேட்ச்சில் ஓப்பனிங் பவர் பிளே தான் மேட்சோட எப்படி சொல்கிறது, ஒரு பிளாக் பஸ்டரேவும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் ஓப்பனிங் பவர் பிளே தான் பிளாக் பஸ்டரு, செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஓப்பனிங் பவர் பிளே தான் பிளாக் பஸ்டரு. அந்த ஓப்பனிங் பவர் பிளே யார் கரெக்டாக தீய வைக்கிறானோ அந்த வெடி தான் பர்ஃபெக்டாக வெடிக்க போகுது. ஸோ இன்றைக்கி யாரோட வெடிக்குதுன்னு தெரியல. ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன கேட்டோம்னா நீங்கள் வைபவ் சூரியவன்சியை அவங்க எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க அதுதான் யாருக்குமே தெரியல. எல்லாருமே கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. வைபவ் சூரியவன்சி எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல. சப்போஸ் வைபவ் சூரியவன்சி அவன் அவுட் ஆகிட்டானா எஸ்ஐஜி நிற்கிறான், அவனை யார் கட்டுப்படுத்துறது? அதுக்கப்புறம் பார்த்தா 0-0 இருக்கான். அவன் என்னன்னா போன மேட்ச் வைபவ் சூரியவன்சி ஆர்சிபி கூட வைபவ் சூரியவன்சி அடித்தது மட்டும் இல்லாமல் மொத்த மேட்ச் ஆக்சுவலாக சொன்னால் அந்த ஆர்சிபி தோற்றதுக்கு மெயின் காரணமே வைபவ் சூரியவன்சி கிடையாது, துருவஜுரல் தான். அவன் தான் கடைசியில் 80 ரன் அடிச்சுட்டான் கடைசி வரைக்கும் நின்று. இல்லைனா ஆர்சிபி கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போயிருப்பாங்க. துருவஜுரல், ஹெட்மயர், இந்த மாதிரி பட்டாளமே வச்சுருக்காங்க. சரி, பேட்டிங் தான் அப்படி வச்சுருக்காங்க, பரவாயில்ல, பவுலிங் விட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா பவுலிங் அதை விட மோசமாக வச்சுருக்காங்க. ஜாஃபர் ஆர்ச்சர் ஃபஸ்ட் ஓவர் போட்டு நோண்டி வர்றான். என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல. அதுவும் செஸ் பவுலர் நம்ம யார், சகால், அவன் பால் அடிக்கவே முடியாது. அவன் எப்படி போட்டாலும் அடித்தா 4க்கு மேலே தான் போய் நிற்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இவங்க 2 பேர் தவிர இஷான் கிஷன் 3 பேர் வச்சுக்கலாம். டாப் 3 திரும்ப யாருமே ஃபார்மில் இல்லை. கிளாஸனே ஃபார்மில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போன மேட்ச் எஸ்ஆர்எஸ் தோத்துக்கு மெயின் காரணம் கிளாஸன் தான். சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா 39 பால் 38 அடிச்சு போனாப்புல கிளாஸனு. மொமெண்டமே இல்லாத மேட்ச். அந்த மாதிரி கிளாஸ் நாடி நான் பார்த்ததே இல்லை. 10 பாலுக்கு 40 அடிக்கிற கிளாஸ்ன்னு தான் நான் பார்த்துருக்கேன், தவிர 39 பால் 38 அடிக்கிற கிளாஸ் நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு மொமெண்டம் இல்லாத மேட்ச்சு. ஸோ அந்தளவுக்கு இப்போ டாப் 3 எஸ்ஆர்எஸ் பேட்டிங் ப்ளஸ் ஆர்ஆரோடைய ஸ்ட்ராங் டீம் யூனிட்டுக்கு தான் மேட்சே ஆகும். எனக்கு அடுத்த பார்த்தா அந்த மேட்சோடைய என்னோடய ப்ரிடிக்ஷன் சொல்கிறேன். ஆர்ஆர் தான் மேட்ச் வின் பண்ண போகிறாங்க. எஸ்ஆர்ஹெச்சுக்கு நீ 270 நீ அடித்தாலும் திருப்பி அடிச்சிருவாங்க. இப்போ சொல்கிறேன், எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிக்க ஆரம்பிச்சிங்களேன், 270 அடிக்கட்டும், ஆர்ஆர் திருப்பி அடிச்சிருவாங்கன்ற அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க பேட்டிங் லைனப். ஸோ இதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங் நீங்கள் ராஜஸ்தானுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, செத்தங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சி நின்ட்டாங்க 10 ஓவர், அவங்க மட்டும் 150 அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் இது நடக்கலைன்னு நான் எனக்கு கேளுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பேஜை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? விராட் வீரன் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக ஐபிஎல் வீடியோ கண்டினியூஸாக போட்டுட்ருங்க. இதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு கப்புக்கு லேடிஸ் மேட்ச் வரும், அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இந்த மேட்ச்சை இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரிடிக்ஷன் பார்த்தோம்னா 60% ஆர்ஆர், 40% எஸ்ஆர்ஹெச். ஆனால் பட் அபிஷேக் சர்மா நின்றானா மேட்ச் எஸ்ஆர்ஹெச் பக்கம் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அபிஷேக் நிற்கிறானா 5 ஓவர் 6 ஓவர் நிற்கிறதா கணக்கில் இல்லை, 15 ஓவர் அவன் நிற்கணும். அதாவது அவன் மட்டும் ஒரு 40 பால் 50 பால் ஃபேஸ் பண்ணணும். 40 பால் அபிஷேக் ஃபேஸ் பண்ணோன்னா எஸ்ஆர்ஹெச் வின்னிங் சான்ஸ் மோர் ஹையாக இருக்கும். அதே 40 பால் எஸ்எஸ் ஜெய்ஸ்வாலும் சரி வைபவ் சூரியவன்சி ஃபேஸ் பண்ண நினச்சிங்க, ராஜஸ்தானோட வின்னிங் சான்சஸ் ராக்கெட்டு லெவலுக்கு போயிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் ஈவினிங் மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்ச். எப்படி சொல்கிறது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி, ஆர்சிபி மேட்ச், மும்பை மேட்ச் எப்படி, சென்னை மேட்ச், அந்த மாதிரி இப்போ இந்த 2 மேட்ச் இன்றைக்கி ஆக போகுது. செம்மையாக இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.